ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வேலை அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிற, சொல்லுமா என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு போது, இங்கே பாரு அந்த வள்ளி கழுத்தில் கட்டின தாலியெல்லாம் அத்து எரிஞ்சிட்டு நீ நம்ம ரேணுகா கூட சேர்ந்து வள்ளியை மறந்துடு அப்படின்னும் போது, இங்கே பாருங்கம்மா அது மட்டும் முடியாதுமா, எப்படிம்மா என்னால் வள்ளி காலத்தில் கிடக்கிற தாலியை அத்தை அறிஞ்சிட்டு அவங்கள மறந்துட்டு வாழ முடியும்? அது மட்டும் முடியாதுமா, நீ இதை தவிர என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் வள்ளியை மட்டும் மறக்க முடியாதுமா. ஆரம்பத்தில் அவங்க மேலே எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு, அதனால நான் வள்ளியை விடவே மாட்டேன் அப்படின்னதோ பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு இருக்கான்னு அப்படின்னதோ. இங்கே பாருடா காத்தி, எனக்கு புரியுதுடா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, உன் தங்கச்சிக்குரிய நிலைமை தான் இப்போ என் தங்கச்சியோட நிலைமையும். இப்போ நானும் ரேணுகாவும் காதலிக்கலடா, ஆனா நீயும் ஆனந்தியும் எப்படிலாம் காதலிச்சிங்க? தயவு பண்ணி ப்ளீஸ்டா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு போது வலிக்குதில்ல. இப்படி தங்கச்சி வாழ்க்கை வீணா போனா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுதுல்ல, அதே தாண்டா. இங்க பாரு, எப்போ வேணும்னாலும் சரி, கண்டிப்பா உன் தங்கச்சியை மாப்பிள்ளை கேட்டு வருவாங்கல்ல, அப்ப கூட நான் யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நானும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம பேச்சியம்மா பாத்தியா, உன் பிள்ளைக்கு நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா, இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க? உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் புள்ள முக்கியமா, இல்லை உன் புள்ள கூடயே போக போறியா அப்படின்னது. இங்க பாரு, புரியாம பேசாத பேச்சியம்மா, என் புள்ள தனியே போய் என்ன பண்ணுவான், அவனுக்கு நானாச்சும் ஆதரவா இருக்கணும், கிளம்புறான் அப்படின்னு போதோ உடனே நம்ம ஜானகியம்மா இங்க பாருங்க, இப்போதைக்கு காட்டி குடும்ப மனசை மாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு, அதனால இப்போதைக்கு நீங்க வர வேணாம், நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னது. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகியும் வேலும் வெளியில் வராங்க. இப்போ என்ன ஜானகியம்மா பண்ணுறது அப்படின்னது. இங்கே பாரு, கண்டிப்பாக வள்ளி மேலே வீட்டில் இருக்கிறவங்க கோமா இருக்காங்க, அங்கே வள்ளியோட நிலைமை என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல, ஏன்னா உனக்கு எகென்ஸ்டாக சாட்சி சொல்லுவான்னு பார்த்தா உனக்கு ஆதரவாக சாட்சி சொல்லியிருக்கா, அதனால எல்லாரும் கோமா இருப்பாங்க, எதுக்கும் அங்கே வள்ளியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வேதநாயகியும் ரஞ்சித்தும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, எப்படியும் என் தம்பியை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவா, வள்ளி பார்க்கவே கூடா, இவளை வீட்டு விட்டு விரட்டி அடிக்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேதநாயகியும் ரஞ்சித்தும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரத்னவேலை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம ரத்னவேலால தாங்கவே முடியல அப்படின்னு பார்த்து சுமதி வராங்க. இங்க பாரு வள்ளி, என்ன வள்ளி பண்ணிட்டு இருக்க, உள்ளவாமா அப்படின்னு போது, இங்க பாருங்க அவங்க விடுறாங்களே இல்ல, பிளீஸ் அத்தை நீங்களா எப்படியாச்சும் என் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு போது, நேரா முத்துக்கிட்ட எங்க ரத்னவேல் மாமா உங்க அண்ணன் தானே, தயவு பண்ணி நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு போது, இங்க பாரு எங்க வேதநாயகி அக்காவை தாண்டினால எதுவும் பண்ண முடியாது சுமதி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. இது பார்த்து சுமதி ஓடி போய் கொடியை கொடுக்கலான்னு போறாங்க. அப்போ வேதநாயகி தடுத்து நிறுத்துறாங்க. என்ன இப்ப கூட கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தால தண்ணி கொடுப்பேன், அதுக்கப்புறமா சாப்பாடு எப்படியோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவா, அதானே, இங்க பாரு யாரும் அவளை பார்க்க கூடாது, உள்ள போங்க அப்படின்னது. இந்த பக்கம் சுமதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரத்னவேல அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ என் பொண்ணு இன்னும் போக இல்லை போல இருக்கே அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ரத்னவேல் ஏமா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு போது, என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, என் கூட பேசுங்கப்பா, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு போது, இருமா நான் அங்க வரேன் அப்படின்னுட்டு ரத்னவேல் ஓடி வராங்க. உடனே வள்ளி ஓடி போய் ரத்னவேலை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணலப்பா, இங்க பாருங்கப்பா, நான் அந்த வேலுவுக்கு வேணும்னே சாட்சி சொல்ல இல்லப்பா, அவன் நம்ம வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், அந்த ஒரு விசுவாசத்துக்காகத்தான் நான் சாட்சி சொன்னேன், மற்றபடி நான் அந்த வேலுவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலப்பா, அவன் எனக்கு தெரிய மாட்டான் என் கழுத்துல தாலி கட்டினா, என்ன நம்புக்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வேதநாயகி என்ன நீ இப்படி எல்லாம் சொன்னா என் தம்பி என்ன நம்பி உன்னை அப்படியே வீட்டுக்குள்ள வரவழைச்சிருவானா, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா என் தம்பி உன்னை நம்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வேதநாயகி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகியும் வேலும் சரியா மாசா வராங்க. பாத்தியப்பா இப்ப 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி பேசுவாங்க பாரு அப்படின்னு போது, உடனே வேலு ஐயா இங்க பாருங்க, வள்ளி மேடம் மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா, என் மேலதான் தப்பு, அவங்க அவ்வளவு தூரம் சொன்னாங்க, ஆனா நான் தான் அவங்களோட சம்மதி இல்லாம அவங்க கழுத்துல தாலி கட்டின, மற்றபடி வள்ளி மேடம் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு போது, என்னடா சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடிக்கலான்னு போறாங்க.
ரஞ்சித். அப்படின்னு பார்த்து ஜானகி வந்து இங்க பாரு, நீ வேலு மேல கை வச்ச அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியல, அவ்வளவுதான், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னது உடனே அமைதியாயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரத்னவேல் வந்து செம்மையா முறைக்கிறாங்க ரஞ்சித். உடனே ரஞ்சித் பின்தாங்கி வந்துடுறாங்க. அப்ப வேதனாகி, ஏண்டா அவ சத்தம் போட்டதுக்கான இப்படியே அமைதியா வந்துட்டு இருக்கா அப்படின்னு போது, ஆமா அதுக்கு அவனுன்னா வரலமா, அங்க பாருமா மாமாவோட மூஞ்சி எப்படி முறைச்சிட்டு இருக்காருன்னு, என்னாச்சுடா ஏன் இப்படி முறைக்காரு, வேலுவை அடிக்க கூடாதுன்னு நினைக்காரு போல அப்படின்னுட்டு அந்த இடத்துல அமைதி ஆயிடுறாங்க. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க ஐயா, வள்ளி மேடம் மேல எந்த தப்பு இல்லை, எல்லா தப்பும் ஏன் மேலதான், தயவு பண்ணி அவங்கள மட்டும் வீட்டை விட்டு துரத்திடாதுங்க ஐயா, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு இந்த பக்கம் வேலை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வள்ளியோட அப்பா வந்து, சரிம்மா வள்ளி, நான் உன் வழிக்கே வரேன், இதுக்கு முதல் நீ அவனுக்கு என்ன பேசுனேன் இல்ல இதுக்கு முதல் என்ன நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையும் இல்லை, அதை பத்தி இப்ப தெரிய தேவையும் இல்லை, எனக்கு இப்ப தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ உனக்கும் இந்த வேலை முக்கியமா இல்ல உன் அப்பா நான் முக்கியமா அப்படின்னதும் வள்ளி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த